ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் ஸ்பிளிட் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். மனோஜ் நைட் ஷியாமலன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் அமெரிக்கா பாக்ஸ் ஆஃபீஸ் வீட்டில் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை சென்னை ரிலீஸ் ஆச்சு. சத்தியமில் மிகப்பெரிய வரவேற்பை இந்த திரைப்படம் பெற்றிருக்கு. காரணம், படம் முடியும் பொழுது மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த திரைப்படம் அள்ளியது என்றால் மிக இல்லை. பொதுவாக மனோஜ் நைட் ஷியாமலனுடைய கிளைமேக்ஸ், ஒவ்வொரு திரைப்படத்திலும் கிளைமேக்ஸ் அப்படியே குமுக்கு அப்படியே வயிற்றுல குத்துற மாதிரி இருக்கும். அதோடைய ஸ்டைலு இந்த திரைப்படத்திலையும் அந்த ஒரு என்ன சொல்றது, குமுக்குன்னு குத்துற அளவுக்கு இல்லாட்டாலும் ஓகே, இது மனோஜ் நைட் ஷியாமலனுடைய படம் தான் அப்படின்ற அளவுக்கு இந்த படம் இருக்குது. அவர் நம்ம பாண்டிச்சேரி மாஹேல பிறந்தவர். அதற்கு பிறகு அங்கே போயிட்டார் யூஎஸில். இவருடைய திரைக்கதைகள் குறைந்த செலவில் நிறைந்த பயன் கொடுக்கக்கூடிய திரைக்கதைகள் மூலமாக செம்மையாக காசு பார்க்குற ஒரு ஆள் பார்ட்டி. அந்தளவு திரைக்கதை நுட்பத்தில் அடிச்சிக்க முடியாது. இவருடைய சிக்ஸ்த் சென்ஸ் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம். அப்புறம் வில்லேஜ் இந்த மாதிரி படங்கள் சொல்லிகிட்டே வந்தாலும் கூட இந்த திரைப்படம் மனோஜ் பேக், ஹீஸ் பேக் அப்படின்ற அளவுக்கான ஒரு திரைக்கதை நுட்பத்தை இந்த திரைப்படம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். கதையெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது, நம்ம அன்னியன் கதை தான், மல்டிபிள் டிஸார்டர் அந்த மாதிரி விஷயம். பட் என்னென்னா இது நான் ஒரு கதை சொல்கிறேன், அப்புறமேட்டா நீங்கள் அந்த கதையை வேறு இதில் போட்டு பார்க்கலாம். ஒருத்தவன் கெவின்னு பேர், அவனுக்கு 23 பர்சனாலிட்டிஸ் அவனுக்குள்ளே இருக்குது. 1 இல்லை 2 இருப்பான். அன்னியனில் 3 தான் இருக்கும், டக்குன்னு மாறுற மாதிரி. ஒரு ரெமோ, அவர் அதுக்கப்புறம் ரெமோ, அதுக்கப்புறம் அன்னியன், அப்புறம் குடும்பம் வச்சுக்கிட்ட அந்த கேரக்டர் பேர் என்ன, அம்பி கேரக்டர். இவ்வளோ தான் இருக்கும், 3 கேரக்டர் தான். பட் இந்த படத்தை பொறுத்தவரை 23 மல்டிபிள் டிஸார்டர் ஆகும், மல்டிபிள் பர்சனாலிட்டி அவங்ககிட்ட இருக்கும். ஆக்சுவலாக 23 பர்சனாலிட்டிஸ்னால் சாதாரணமாக லேடிஸு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன், இந்த மாதிரி வகை பிரித்து கொண்டே போகலாம். ஒரு ஆர்டிஸ்ட்டு, இந்த மாதிரி 23 பர்சனாலிட்டி அவனுக்கு இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், ஒரு 3 பொண்ணுங்களை கடத்திடுறான். இந்த 3 பொண்ணுங்களை கடத்திட்டு இந்த 23 பர்சனாலிட்டிகளோட அந்த பொண்ணுங்களை யாருமே கண்டுபிடிக்காத ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்கான். அந்த அடைச்சி வச்ச இடத்துல அந்த 3 பெண்களும் தப்பித்தார்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஸ்பிளிட் திரைப்படத்துடைய கதை. ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? ஆனால் இந்த 3 பெண்களும் மாட்டிக்கொண்ட பிறகு அந்த 3 பெண்களோட அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி கொண்ட அந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் உலாகும் பொழுது அந்த கேரக்டரை மாறி 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 நடிக்கிறப்ப பிச்சுக்கிட்டு போகுது. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் அள்ளி தெளிச்சிருக்கிறார் அந்த கேரக்டர். ஆக்சுவலாக இந்த ஜேம்ஸ் மேக்வே கேரக்டருக்கு லேடர் 49 புகழ் ஜோக்வின் ஃபீனிக்ஸ் தான் போடலான்னு இருந்தாங்க. ஸோ ஒன்றுக்கும் உதவாக்கரையாக இருந்துட்டு அப்பாவுடைய ஆட்சி மட்டும் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆள் தான் ஜோக்வின் ஃபீனிக்ஸு. அவர் தான் ஆக்சுவலாக இதில் போடலான்னு இருந்தாங்க. அவர் இந்த உதட்டுக்கிட்ட ஒரு மாதிரி கீழ்ச்சா மாதிரி ஒரு உதடு. ஸோ அவரை போட்டு அவர் நிஜமாலுமே அவர் சல்கோ கேரக்டர் பக்காவாக செட் ஆகிருப்பார். பட் இதில் அவர் எடுத்துகிட்டு ஜேம்ஸ் மேக்வே போட்டிருந்தாங்க. ஆனால் குறை சொல்ல முடியாத நடிப்புன்னு தான் சொல்ல முடியும். இதில் என்னென்னா 23 பர்சனாலிட்டி எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதிகபட்சமாக பசங்கக்கிட்ட கொஞ்சம் லிட்டராக ஒரு சின்னதாக செக்ஸ் டார்ச்சர் மாதிரி லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் 24ஆவது ஒரு பர்சனாலிட்டி அவனுக்கு உள்ளார தொடங்க போகுதுன்னு தெரியுதுன்றது டாக்டர் பேட்லி பக்லின் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த வயசானம்மா அது, ஆனால் அது நடிப்பில் பின்னி இருக்கு. அவங்ககிட்ட எவ்வளோ தன்மையாக பேசி பண்ணி என்ன ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்னு பேசி என்னென்ன பண்ணுது. இருந்தாலும் அந்த 24ஆவது பர்சனாலிட்டி அவனுக்கு வந்துடுது. அது பீஸ்ட்டு, கொடூரமான மிருகம் கொண்ட ஒரு ஒரு கெப்பாசிட்டியில் இருக்கிற ஒரு கேரக்டரு. ஸோ அது என்னெல்லாம் பண்ணும், மிருகத்திற்கு என்ன ஒரு இலக்கணம், ஸோ அதெல்லாம் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பீஸாக மாறினதும் இந்த 3 பெண்களுடைய நிலை என்ன, அவர் தப்பித்தார்களா இல்லையா என்பது தான் இது இந்த திரைப்படத்துடைய சுவாரஸ்யம். ஸோ இந்த ஜேம்ஸ் மேக்வேனுடைய நடிப்பு தான் படத்தில் மிகப்பெரிய பலம். அதே மாதிரி இவன் மாதிரியே ஒரு பிரச்சனையை சந்திக்கின்ற இன்னொரு பெண். ஸோ இதில் இவனுடைய நடிப்புக்கு சற்றும் குறைவில்லாதவா ஆனியா டைலர் நடிச்சிருக்காங்க. அது எப்படி, அது ஒரே இடத்த பார்த்து லைட்டாக கண்ணு தண்ணி அப்படியே சரசரசன்னு ஊற்றுறதுலாம் கொடுமை. அவங்க சிறு வயதில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு சிறுமியாக அந்த கேரக்டர் நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று, இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் இந்த 3 இளம் பெண்கள். இதே விஷயம் ஒரு நம்ம ஆம்பளை பசங்களை வச்சு அடைச்சி வச்சுட்டாரு, இந்த மாதிரி ஒரு சைக்கோ அடைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பெரிய சுவாரஸ்யம் இல்லை. அந்த 3 இளம்பெண்கள் அப்படின்றப்ப அதில் ஒரு சுவாரஸ்யம் வருது.
ஸோ அதில் ட்ரெஸ் எல்லாம் அங்கே கழட்டும் பொழுது இங்கே தேட்டர்லேயும் ஒரே கைத்தட்டில் ஒரு மாதிரி ஒரு பரவச நிலைக்கு மக்கள் போகிறதும் நடக்குது. பட் இந்த சுவாரஸ்யத்திற்கு இந்த 3 பெண்களும் காரணம் என்பதை வந்து மறுக்க முடியாது என்பதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த திரைப்படத்திற்கான சினிமாட்டோகிராஃபர் வந்து மைக் ஜுவாலெக்ஸ். அவர் வந்து அவருடைய பணியை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. மிக முக்கியமாக அந்த இன்டீரியர் ஷாட்டாக இருக்கும், கிளைமேக்ஸில் வந்து அந்த ட்ரெயின் ஷாட்டு, காட்டில் வந்து மான் வேட்டையாடுற அந்த சிறு வயது பால்யகால ஷாட்டு, இந்த மாதிரி நிறைய ஷாட்டுகள் வந்து சீன்ஸ் வந்து சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்திற்கான எடிட்டர் வந்து லூக் ஃப்ராங்கோ. இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டியில் போட்டு அப்படின்லாம் மாட்டு போட்டு ட்ராக் போட்டு ஏகப்பட்ட கட் ஷாட்லாம் வராமல் சிம்பிளாக ரொம்ப நெருக்கமாக நம்மக்கிட்ட உட்காந்து கதை சொல்கிற மாதிரியான ஒரு எடிட்டிங் இந்த திரைப்படத்துக்கான எடிட்டிங். ஸோ மனோஜ் ஷியாமலன் தமிழராக நம்மளுக்கு வந்து இந்தியராக ஒரு பெருமை அவருக்கு பாரத ரத்னா பத்மஸ்ரீ சம்திங் லைக் தட் அதோடு கொடுத்தாங்க. ஸோ அவர் வந்து அவருடைய திறமையை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் இந்த ஸ்பிரிட் திரைப்படத்தின் மூலமாக சொல்லலாம். பட் இந்த படம் வந்து இப்படி ஒரு த்ரில்லராக இருந்தாலும் இந்த உளவியல் ரீதியாக இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை பேசுகின்றது தான் இந்த திரைப்படத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. ஸோ இந்த படம் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவசியமாக பார்த்து தீர வேண்டிய ஒரு திரைப்படம் இந்த ஸ்பிளிட். இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அந்த டாக்டர் கேரக்டர். அவங்க பேசுகிறதும் சரி, இந்த பொண்ணு பேசுகிற விஷயங்களும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.25. இந்த திரைப்படம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் என்ற கேட்டகரியில் ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா வரை அரசக்கூடிய ஒரே தளம் இந்த தளம். ஸோ இந்த தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ மசத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறப்படுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஆஃப் யூ. அதே மாதிரி இந்த சத்தியமில் இந்த F2ன்னு ஒரு ரோல், அது என்னென்னா வந்து வெளியில் உள்ளேருந்து படம் பார்க்க வர்றவங்க பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதுவே அசதியாக போயிடுது. எல்லாம் வந்து ஸ்க்ரீனை மறைச்சி உள்ளார வந்து மாதிரி தடுமாறி மாதிரி போகிறாங்க. அதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். ஆனால் வெளியில் பேசுகிற சவுண்டும் உள்ளார கேட்குற அளவுக்கு பண்ணுது. அதில் சத்தியம் நிர்வாகம் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் வந்து கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. வெளியில் அங்கே இதில் வந்து அது பேர் என்ன கேண்டீனில் வந்து வாங்கி சாப்பிட்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு காதில் கேட்குது அங்கே அடிக்கிற அரட்டைகள்லாம். ஸோ படத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவு இருக்குது. ஸோ F1 F2 சீட்டு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது சத்தியமில். சீசன்ஸில் முக்கியமாக சத்தியம் சீசன்ஸில் அது மாதிரி ஆகுது. அப்புறம் இந்த ஹாட் டாக்னு ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. என்ன அது வாயிலே வைக்க முடியலையா? நம்மலாம் வந்து ஏதோ பழையது பச்சை மிளகான்னு சாப்பிட்டு வர்றவங்க ஹாட் டாக் அது இதுன்னு போட்டு உயிர் எடுத்து வச்சுருக்கீங்க. படத்துக்கு சம்மதம்லாம் போயிட்டேன். எனிவே இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. இந்த திரைப்படத்திற்கான சினிமாட்டோகிராஃபர் மைக் ஜியாலிக்ஸ். 23ன்றது வந்து சாதாரணமாக ஒரு பொல்லேடி. பேர் நல்லா இருக்கும். சுதா இந்த 3 பேர் மட்டும் ஜேம் மேக்காவே தானே ஃபஸ்ட்டு 3 பேர் மட்டும் சொல்லு. ஜேம்ஸ் மேக்கவே. ஓகே, இந்த 23 பர்சனாலிட்டிஸையும் விதவிதமாக நடித்து அசத்துறாரு ஜேம்ஸ் மேக்வே. எனக்கு இவர்கிட்ட இந்த டென்னிஸ் கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 9 வயசு பையன் கேரக்டர். அது வந்து இந்த பல்ல கடிச்சிட்டு குட்டி பையன் பேசுகிற மாதிரி பேசுறது, அப்புறம் சக்குன்னு ஒரு லேடியாக மாதிரி பேசுறதுன்ட்டு வந்து அவர் வந்து அசத்துறாரு. ஆக்சுவலாக வந்து இந்த கேரக்டருக்கு வந்து 49 லேட்டர் 49ல் நடித்த ஜோனிக் ஃபீனிக்ஸா என்ன பேர் அவன் பேர்? நான் கூட ஒரு பேர் காமிச்சினேன், அங்கே காமிச்சினேன். ஜோலின் ஃபீனிக்ஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த ஜேம்ஸ் மேக்கவே கேரக்டருக்கு வந்து ஜோனக்ஸ் ஃபீனிக்ஸ் தான் வந்து போடலாம் இருந்தாங்க. ஆக்சுவலாக ஜேம்ஸ் மேக்கவே கேரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது போட்ட பார்த்தியா? ஓகே, ஆக்சுவலாக இந்த ஜேம்ஸ் மேக்வே கேரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜோக்வின் ஃபீனிக்ஸ். ஓகே, ஜோக்வின். அவர் வந்து கிளாடியேட்டர் கூட வந்து அப்பாவை சாவடிக்கிற பையனாக நடிச்சிருப்பார். அவர் ஒன்றுக்கு உதவியாக நடிச்சிருப்பார் ஒரு பையன். அவர் தான் ஜோனிக்ஸ் ஃபீனிக்ஸு.
ஸோ ஒன்றுக்கும் உதவாகிற பையனாக இருந்து ஆட்சி மட்டும் வேணுன்ற மாதிரி ஒரு கேரக்டருங்களா, அதுதான் வந்து ஜானிக் ஃபீனிக்ஸ். ஜோக்வின். டாக்டர் அந்த பொண்ணு, டாக்டர் ஒருத்தர் கேள்வி ஒன்று பேட்டி பக்லி. இன்னொரு பொண்ணு பாருங்க ஆனியா டெய்லர். திரைப்படத்திற்கான எடிட்டர் லூக் ஃப்ரான்கோன்னு மட்டும் சொல்லேன், அதுக்கப்புறம் இருக்கிறது என்னாலே படிக்கணும். இந்த திரைப்படத்திற்கான எடிட்டர் வந்து லூக் ஃப்ரான்கோ. கட்டு